என்னுடைய அன்பன் அன்பு சகோதரர் சுந்தராமன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இது பார்த்தவுடன் என்னை உருவாக்கிய ஒரு தூணாக விளங்கிய அன்புடன் விஸ்வ அவர்களுக்கும் கவிஞர் பிரைசூட அவர்களுக்கும் மரியாதை செலுத்துகிறோம் என்று சொன்னார்கள். அதனால் அங்கிருந்து வந்திருக்கும் அண்ணன் ரங்கா அவர்களையும் பார்த்தேன். மன நிறைவாக இருக்கிறது. அருமையான ஃபங்க்ஷன் இது. இந்த இடத்துல நம்மளை மாதிரி ஒரு கற்றுக்குட்டி கலந்துக்கிட்டோம்ன்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா நான் தன்னடக்கத்துக்காக சொல்லவில்லை. இந்த பக்கம் பார்த்தா அண்ணன் குகுநாதன் அவர்கள், இந்த பக்கம் பார்த்தா கவிஞர் அவர்கள், அப்புறம் அந்த பக்கமெல்லாம் பார்த்தா கவிஞர் இப்போ ராம்ஜியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசு. நான் எவ்வளோ வருஷத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன், இதே மாதிரி இருக்காங்க அந்த ஆடு. ஆமாம், நிச்சயமாக எப்படி ஒரு 200 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. காரைக்குடியார் பார்த்தோன்னா எனக்கு என்ன சந்தோஷம்னா, எனக்கெல்லாம் என்ன பெருமைன்னா, எங்கள் வீட்டில் இருந்தார். வேலைகளுக்கு இல்லை, எங்கள் வீட்டில் தங்கியிருந்தார். அப்படி இவரை போன்றவர்களெல்லாம் நமக்கு பழக ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது. இப்போ மதுமிதாவை பார்த்தோம்னா நான் ஏன் சந்தோஷப்படுறேன்னா, இன்னும் எங்கம்மா இருக்குதுன்னு கேட்டேன். இல்லை பாம்பேயில் இருக்கேன். ஓ பாம்பேவா, சரி இப்போ நம்ம பாம்பே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. இதில் நம்ம குமார் கப்பர் என்னெல்லாம் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருந்தார். இங்கே இருக்க முடியா, இவர் எனக்கு எப்பவுமே எதிர்ப்பாக தான் இருப்பார். இப்போ அவரெல்லாம் மேடையில் இருந்து அந்த மேடையில் நான் இருக்கிறேன் போது என்னை சொல்கிறார்கள், பேசுகிறார் ராதாரவின்னு சொல்லும் போது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. எல்லா நன்றியுமே அவருக்கு தான் சொல்றேன். அப்படி இங்கே எல்லாருமே பிணைக்கப்பட்டவர். சினிமா நிரந்தர விரோதி கிடையாது, நிரந்தர நண்பர்கள் கிடையாது. அது மாதிரி தான். இன்னொன்று, இந்த சினிமா என்பது இப்போ அண்ணன் சொன்னார், எழுத்தாளர் எல்லாம் சொன்னார், 24 யூனியன் இருக்குது பெப்சியில். இந்த 24 யூனியன் இல்லைன்னா சினிமாவே கிடையாது. ரொம்ப மிக அதில் எல்லாருமே உண்டு, நடிகர்கள் நடிகர்கள் எல்லாருமே உண்டு. அது இந்த இடத்துக்கு கேட்டி குஞ்சுமோகன் அவர் வந்திருந்தார். நான் இப்போ எனக்கு என்ன பெருமைன்னா, அவருடைய படத்தில் நம்ம நடிக்கிறோம், அதெல்லாம் ஒரு பெரிய பெருமை. நடிக்க மாட்டோமான்னு ஏங்கின காலம் போய் இப்போ நடிக்கிறோம். அதனால் இவ்வளோ பெரிய விஷயங்களுக்கு நடுவிலே எங்களையெல்லாம் வளர்த்து கொண்டு இருக்கும் இந்த யூடியூபர்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் பேர் பத்திரிகையாளர் நண்பர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் அழைத்திருக்காருங்கும் போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இதில் ஒருவேளை வராமல் இருந்திருந்தேன்னு வச்சுங்க, நான் தான் லூசரை ஒழிய மற்றவர்கள் கிடையாது. திட்டிருப்பீங்க, உங்களுக்கு உரிமை இருக்குது, திட்டிருப்பீங்க. நான் திட்டுறதுக்கு பயந்து தான் முதல்ல கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு 2 காலம் ஆப்ரேஷன் ஆன காலம், அடக்கவே முடியாது. இருந்தாலும் அதை மீறி இங்கே வரோம்னா எதுக்குன்னு இங்கே ஆகணும். அடுத்த முறை இதெல்லாம் நம்ம பெருசாக செய்யலாம். நான் சொல்லிட்டு இருந்தேன் அண்ணன்கிட்ட. நான் டப்பிங் யூனியன் தலைவராக இது 40வது வருஷமாக இருக்கிறேன். சினிமாவிலேருந்து 50 வருஷம் வச்சு. ஆனால் டப்பிங் யூனியனில் என்ன செஞ்சுட்டோன்னா, 70 வயதை தாண்டி நலிந்த கலைஞர்களுக்கு 10 பேருக்கு வருஷம் 1 லட்சம் ரூபா கொடுத்துடுறது. அது கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 1000 ரூபா கொடுக்கறது எல்லாருக்கும் 70 வயசு தாண்டவங்களுக்கு பூராவே 1000 ரூபாய் தந்துட்டு இருக்கோம். 15 வருஷமா நடந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு புது விஷயம் இல்லை. சொல்லலாம், நாளைக்கு நம்ம இப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டா நமக்கு உதவி வரும்னு. எனக்கு வரக்கூடாது, வந்துடாது என்று தெரியும். இருந்தாலும் மனது வேண்டும். அதை மாதிரி சுந்தரமண்ணன் இவ்வளோ பேருக்கு இதை செய்கிறாருன்னா, உள்ள வரும்போது அவருடைய கட்டடத்தை பார்த்துட்டு அங்கே போயிருப்பேன். நல்ல வேலை. அப்புறம் இங்கே சொன்னார், அவர் கருப்பு போட்டிருக்கோம் அடையாளமாக சொன்னார். இதான் முதல் தடவை வர ப்ரெஸ் கிளப்புக்குள்ள. அதனால தான் வந்துட்டோம். அவரை போல நல்ல உள்ளங்கள்லாம் இருக்கிறதுனால நான்லாம் நினச்சிக்கிட்டேன், சரி இப்போ நமக்கெல்லாம் உதவி செய்யறதுக்கு ஒரு மனிதன் கிடைத்திருக்கிறார். இவ்வளோ நன்மை செஞ்சாலே
சினிமாவில் என்ன சொல்லுவாங்கன்னா எழுச்சவாயின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை, அவங்களாம் சொல்லிகிட்டே போட்டோம். கூட சொன்னார் நல்லது செஞ்சால் கெட்டது தப்பான பேரில் வரும். என்ன கூட தான் சொன்னாங்க திருடுனாங்க. ஆமாம் திருடிட்டு போகிறேன், என்ன இருக்குது, உங்கள் மனதை திருடுகிறேன், அவ்வளோதான். அப்படி நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். நான் இதற்கெல்லாம் கவலைப்படுவேன். என்னை பற்றி எவ்வளோ 1.5 கோடி 2 கோடி திருடிட்டான் ராதாரவி எல்லாம் சொல்லியாச்சு. அதெல்லாம் பற்றி கவலையே இல்லை. நல்லது செய்யணும்னு நினச்சா எதிர்ப்பு வந்துட்டு தான் இருக்கும். அந்த எதிர்ப்பெல்லாம் தாண்டி நல்லது செய்கிறது தான் அண்ணன் சுந்தரராமன் அவர்களை வாழ்த்தி என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கங்கள் சார்பாகவும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்போ சகோதரர் விஜயகாந்த் இருந்தார். அதனால் அவர் என்ன செஞ்சார், நடிச்சுக்கிட்டு இருந்தோம் கூலிக்காரர், நீ போயிட்டு வர நான் பார்த்துக்கிறேன் சொன்னார். இங்கே வந்து அவங்களுடைய தகராறு டிரைவர்ஸ் யூனியனுக்கு அவங்களுக்கு சண்டை ஆயிடுச்சு. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. அது மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு ஏரியாவில். அம்பியார் அவங்களோட வந்து டிரைவர்ஸ் யூனியன் தகராறு, அதை வந்து சால்வ் பண்ணிட்டு போனோம். இப்படி பல விஷயத்தை பார்த்துருக்கேன். இப்போ நடக்கிற தகராறு இருக்குது பாருங்கள், இது வந்து சம்பளம் மீறி 200 கோடி 300 கோடின்னு சம்பளம் ஒருத்தருக்கே கொடுக்கும்போது அவங்களால எடுக்க முடியல. தயாரிப்பாளர்களுக்கும் நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். சிலது தவறு இருக்குது, அதை பிரித்து கொடுங்க, அதை எப்படி வேணும் இப்படி கொடுங்க அப்படி கொடுங்கன்னு ஒரு ஐடியாஸ் கொடுக்கலாம். அதை விட்டுட்டு அவங்களுக்கும் கோவம் வந்து என்ன செஞ்சிடறாங்கன்னா, அந்த தனுஷ் சார் மேலே போய் தடை போட்டிருக்காங்க. தனுஷ் பட்டவர் அல்ல, தனுஷ் எல்லாருக்குமே உதவி செய்யும். அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணி ஒரு படம் நல்லா வந்து நல்லா ஓடிடுச்சுன்றதுனால எல்லோரும் கூட ப்ரெஷர் பண்ணிருக்காங்க. நமக்கு ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளர் கிடைக்காம போகிறோம். இஸ் ஆல்சோ ப்ரொடியூசர். அதனால் அவர் வந்து ப்ரொடியூசர்லேயும் இருக்கிறோம், நாங்கள் நடிகர்லேயும் இருக்கிறோம், எல்லாத்தையும் கலந்து போனாலும். நான் பெப்சியில் 40 இயர்ஸாக இருக்கேன், இதில் டப்பிங் யூனியனில். அதனால் மிக்ஸ்டாக இருக்கும். இது வந்து ஒரு பெரிய குடும்பம். இந்த மாதிரி தகராறு வரும்போது இல்லை, நீங்கள் பத்திரிக்கையாளர்கள் நீங்கள் மட்டும் ஆட்கள் தான். உங்களால் நாங்கள் வளர்கிறோம், எங்களால் நீங்கள் வளர்றீங்க, இப்படி இருக்குது. எல்லாமே கிவ் அண்ட் டேக்ஸ் ஜாஸ்தி இருக்குது. அதனால் எந்த விதமான ஒரு காரண காரியத்தோடு ஒன்று சொல்லி ஒரு சைடாக எடுக்க முடியாத நிலைமை என்னுடைய நிலைமை. ரெண்டு சங்கங்களுமே இல்லை அதெல்லாம் அப்படிலாம் ஒரு பேச்சு இருக்காரு. ரெண்டு சங்கங்களுமே பேசாம ஆனா எதிரெதிராக அறிக்கை மட்டுமே அறிக்கை மட்டும் கொடுத்துட்ருக்காங்க. அது தவறு தான்றது யூ ஆர் கரெக்ட். ஐ டூ அக்செப்ட் வித் யூ. பட் அதை வந்து கூடிய சீக்கிரமாக விரைவில் உட்காந்து பேசி அது ஒரு நல்ல ஒரு முடிவு. உங்களுடைய தலையிடல் இருக்குமா? இல்லை அழைப்பு வந்து நான் போவேன். பட் என்னுடைய யூனியன் இருக்கேன், எங்கள் யூனியன்லாம் அதில் இன்வால்வ்டு. ஸோ வி வில் கோ. நாங்கள்லாம் வருவோம், எங்களை கூப்பிடணும்னு அவசியமே இல்லை. இது எங்கள் குடும்பத்தில் இருக்கிறாரு. ஏன்னா அந்த திரைப்பட பணியெல்லாம் நிறுத்த போகிறேன்றாங்க. அதெல்லாம் நிற்காதுங்க, அதெல்லாம் நிற்காது, எதுவுமே பாதிக்காது, எதுவுமே நிற்காது. ஏன்னா நின்னா எவ்வளோ பெரிய பாதிப்பு எல்லாருக்குன்றது தெரியும். அதனால் இது நிற்காது. சும்மா அப்படி ஒரு கோபத்தில் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அப்புறமா எல்லாமே சால்வ் ஆகிடும். எஸ் இல்லை நடிகர் வந்து இயக்குனர் ஆகக்கூடாதுன்னு யாருமே சொல்லலைன்னு நினைக்கிறேன். என் காதுக்கு வரல. அப்படி வந்ததுன்னா டெஃபினட்டாக அதை நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். இல்லை அதே மாதிரியே விஷால் தனுஷ் 2 பேருமே அடுத்தடுத்து திரைப்படங்கள் பண்ணணும் அப்படின்னா ப்ரொடியூசர் இல்லை எல்லாருமே பண்ணணுங்க, படம் பண்ணணுங்க, எல்லாருமே பண்ணணும். சம்பளம் வந்து எந்த நடிகருமே கேட்குறது இல்லை, இந்த யாருமே கேட்குறது இல்லையா, அவங்கவுங்க கொடுக்குறது தானே. இப்போ விஷாலை பற்றி திட்டிக்கிட்டே தானே இருக்காங்க. அதே நேரத்தில் அவரும் வந்து ஏதோ ஒன்று செஞ்சு வந்துக்கிட்டே இருக்கணுமே. சினிமா விட்டு எப்படி போகிறது? இப்போ என்ன ராதாரவி வேணாம்னு நினச்சா நான் எங்கே போய் பொழப்பு நடத்துறது? எனக்கு வேறு வேலை தெரியாது. சினிமா உங்கள் கேமரா முன்னாடி நடிக்க தான் தெரியும், அது எனக்கு தெரியாது. போனால் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆவேன், இல்லைன்னா ஒரு ப்ரொடியூசர் ஆகிருப்பேன். எதுலேயும் ஒன்று வந்துகிட்டு இருக்கணும், அவ்வளோதான். இதுக்குள்ளே தான் உழப்போம். தேங்க்யூ. எனக்கு தெரியாது, எனக்கு நடிகை இப்போ சம்மந்தம் இல்லை, அதனால் எனக்கு தெரியாது. எது இன்னும் இது மாதிரி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிரச்சனை, இது புரியுது உங்களுக்கு? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிரச்சனை. அதாவது அவங்களுக்குள்ள மனசு கசப்பு இல்லை போல இருக்குது, நல்ல சந்தோஷமாக தான் இருக்காங்கன்னு சொல்கிறது இருக்குது பாருங்க, அது பொய். எங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக இது பிரச்சனை. ஓகே, தேங்க்யூ.